ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சற்று முன் கோர விபத்து, ஒருவர் பலி. வடமாகாண மருத்துவர்கள் தொடர்பில் சர்ச்சையை ஏற்படுத்திய பதிவு. இலங்கை கடற்படைக்கு புதிய தலைமை அதிகாரி ஒருவர் நியமனம். யாழில் கடமை நேரத்தில் ஆடையின்றி உறங்கிய போலீஸ் கான்ஸ்டபிள். அரச ஓய்வூதியம் பெறாதவர்களுக்கு வழங்கப்படவுள்ள விசேட கொடுப்பனவு தொடர்பான முக்கிய அறிவிப்பு. இலங்கையர்களுக்கு போலியான விண்ணப்பங்களை வழங்கிய அமெரிக்க தம்பதியினருக்கு தண்டனை. கிளிநொச்சி ஏனையின் வீதியில் இன்று காலை 8 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கனகாம்பிகை குளம் பகுதியைச் சேர்ந்த அருள்நேசன், அருள்வதனன் என்ற 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 155ஆம் கட்டை சந்தியில் ஆட்களை ஏற்றுவதற்காக குறுந்தூர பேருந்து தரைப்படத்தில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் கிளிநொச்சி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் பேருந்தை முந்தி பயணித்துள்ளது. அதே திசையில் பயணித்த பாரவூர்தி குறித்த மோட்டார் சைக்கிளை மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபரே உயிரிழந்துள்ளார். குறித்த பார ஊர்தியின் சாரதி கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். வடமாகாண வைத்தியசாலையில் பணியாற்றும் 41 மருத்துவர்கள் காப்போதா உயர்தரத்தில் சித்தியடையவில்லை என சமூக ஊடகங்களில் தகவல் பகிரப்பட்டு வருகின்றது. மன்னார் மற்றும் வவுனியா அரச வைத்தியசாலைகளில் பணிபுரியும் 41 வைத்தியர்கள் உயர்தரத்தில் 3 பாட சித்தியில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவ கொலைகள் இடம்பெற்ற மன்னார் மற்றும் வவுனியா அரச வைத்தியசாலை மருத்துவர்களின் தகுதிகள் கேள்விக்குறியாகியுள்ளதாக சமூக ஊடகங்களில் விசனம் வெளியிடப்பட்டிருந்தது. வடமாகாண சுகாதார திணைக்களத்திற்கு வழங்கப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு வழங்கப்பட்ட தகவலூடாகவே 41 மருத்துவர்கள் உயர்தர பரீட்சையில் சித்தியடையவில்லை என சமூக ஊடகங்களில் சர்ச்சைக்குரிய தகவல் பகிரப்பட்டு வருகின்றது. இலங்கை கடற்படையின் புதிய தலைமை அதிகாரியாக ரியர் அட்மிரல் காஞ்சன பானகொட நியமிக்கப்பட்டுள்ளார். குறித்த நியமனம் நேற்றைய தினம் கடற்படை தலைமையகத்தில் இடம்பெற்றுள்ளது. கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரோ ரியர் அட்மிரல் காஞ்சன பானகொடவிடம் நியமன கடிதத்தை உத்தியோகபூர்வமாக வழங்கி வைத்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் 2024 ஆகஸ்ட் 16ஆம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ரியர் அட்மிரல் பானகொட அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் இலங்கை கடற்படையின் தலைமை அதிகாரியாக நியமிக்கப்படுவதற்கு முன்னர் கிழக்கு கடற்படை தளபதியாக கடமையாற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் கடமையின் போது மதுபோதையில் வீடொன்றின் முன் நிர்வாணமாக உறங்கிக் கொண்டிருந்த கான்ஸ்டபிள் ஒருவரை ஊர்காவல்துறை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று முன்தினம் இரவு புங்குடுதீவு மடத்து வெளியில் அமைந்துள்ள கடற்படை சோதனை சாவடியில் மதுபோதையில் குறித்த போலீஸ் உத்தியோகஸ்தர் நின்று கொண்டிருந்தார். அவரால் பொதுமகன் ஒருவர் தாக்கப்பட்டதாக குறிப்பிட்டு வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் வெளியான நிலையில் அதில் போலீஸ் உத்தியோகஸ்தர் மதுபோதையில் தள்ளாடுவது தெரிந்தது. பின்னர் போலீஸ் உத்தியோகஸ்தர் புங்குடுதீவில் உள்ள வீடொன்றிற்கு சென்று வீட்டின் முன்பகுதியில் நிர்வாணமாக தூங்கியுள்ளார். தகவல் அறிந்து அங்கே சென்ற போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் அவரை நெருங்கியதும் எழுந்து சந்தேக நபர் தனது சீருடையை விட்டுவிட்டு ஓடியுள்ளார். அவர் தப்பிச் செல்ல முயன்ற போது கம்பிவேலியில் சிக்கி காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அதேவேளை பொதுமகன் ஒருவரை தாக்கி அவரிடம் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டில் குறித்த போலீஸ் உத்தியோகஸ்தர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அரச ஓய்வூதியம் பெறாதவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தை சமூக பாதுகாப்பு சபை ஆரம்பித்துள்ளது. இதேவேளை ஒருவர் தமது சபையில் அங்கத்தவரானதன் பின்னர் அவருக்கான ஓய்வூதியம் தயாரிக்கப்படும் என அந்த சபையின் பொது முகாமையாளர் KAS பிரசன்னகளு ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார்.
அதன்படி எதிர்வரும் காலங்களில் அரசு ஓய்வூதியம் பெறாதவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதியம் வழங்கும் நோக்கில் இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை 01288860088 அல்லது 07609540002 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் என சமூக பாதுகாப்பு சபையின் பொது முகாமையாளர் அறிவித்துள்ளார். இதேவேளை அரச ஓய்வூதியம் பெறுபவர்களின் கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்படவுள்ளதாக அண்மையில் செய்திகள் வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் வசிக்கும் ஒரு தம்பதியினர் இலங்கையிலிருந்து வரும் வாடிக்கையாளர்களின் சார்பாக தஞ்சம் கோரி போலியான விண்ணப்பங்களை சமர்ப்பித்ததை ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 61 வயதான ஸ்வைருல் அமீர் மற்றும் 63 வயதான கிளாடெட் ஃபேரிஸ் ஆகியோரே தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர். குறைந்தது 2007ஆம் ஆண்டு முதல் இந்த நடவடிக்கையை குறித்த தம்பதியினர் மேற்கொண்டு வந்துள்ளதோடு நீதிமன்ற ஆவணங்களின்படி தம்பதியினர் ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் குறைந்தது $1000 வசூலித்துள்ளனர். ஸ்வைரலுக்கு எதிரான குற்றவியல் முறைப்பாடு ஒன்றில் அவர் 2020 மே மாதம் இலங்கையிலிருந்து நாட்டிற்கு வந்த ஒருவரை சந்தித்தார். அவர் ஸ்வைரலிடம் இலங்கையில் தவறாக நடத்தப்பட்ட உண்மை கதையை கூறினார். எனினும் அமீர் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்த போது குறித்த இலங்கையர் அவரது நாட்டில் போலீசாரால் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டார் என்ற பொய்யான தகவலை உள்ளிட்டுள்ளார். இதுபோன்ற விவரங்கள் இல்லாவிட்டால் புகலிடம் வழங்கப்பட மாட்டாது என்று ஸ்வைருல் குறித்த இலங்கையரிடம் தெரிவித்துள்ளார் உள்ளதாக நீதிமன்றத்தில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் 2025 பிப்ரவரி 25ஆம் தேதியன்று குறித்த தம்பதியினருக்கு தண்டனை அறிவிக்கப்படவுள்ளது. இதன்போது அவர்களுக்கு அதிகபட்சமாக 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் $25,000 அபராதமும் விதிக்கப்படலாம் என்று சட்டத்திறனிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.